ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச முடியும்னா, கிட்டத்தட்ட நார்த் கொரியா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பல மிசைல்ஸ், அதாவது பல ஏவுகணைகளை போட்டு வந்து கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர் தாண்டி போய் அடிக்கிற மாதிரி ஏவுகணைகள் வந்து நிறைய வந்து போட்டு செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது உலகம் ஃபுல்லாக எல்லாருமே வந்து ஒரு பயத்திலே தான் இருக்காங்க. இவங்க என்னன்னா எப்போ வேணால் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இந்தியாவில் வந்துட்டுனா பெட்ரோல் டீசலோட ஷார்ட்டேஜ் வரதுக்கு சான்ஸே இல்லை. இப்போ எப்படி எல்பிஜி சிலிண்டருக்கு ஷார்ட்டேஜ் வருது அந்த மாதிரி வரதுக்கு சான்ஸே இல்லை. அது என்னன்னு சொல்லி மெயினாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு எண்ணெய் கப்பல் ஒன்று ஈரான் கிராஸ் பண்ணி வரும்போது ஈரான் அடித்ததில் ஒரு இந்தியர் ஒருத்தர் வந்துட்டு இறந்துருக்காரு. நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈராக்லேருந்து ஒரு கப்பல் வெற்றிகரமாக அந்த ஹார்முஸ் அந்த இதை தாண்டி வந்து இப்போ வந்திருக்குது. அதை பற்றியும் பார்க்க போகிறோம். மெயினாக இன்னொன்று என்னன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, பாகிஸ்தானில் ஒரு மிகப்பெரிய ஒரு இது போயிட்டுருக்கு. என்னன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, ஸ்கூலு சேலரி நிறைய பேர் டிக்ரீஸ் பண்ணி, அதாவது சேலரி நிறைய பேர் குறைச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து தான் போயிட்டுருக்கு. அதை பற்றி மெயினாக இந்த வீடியோவில் வந்து தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, நார்த் கொரியா. எதுக்குற சம்மந்தமாக நார்த் கொரியா இப்போ வந்துன்னா அவங்களோட ஏவுகணை வச்சு வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட நார்த் கொரியா இது அடிக்கடி பண்ணுற ஒரு வேலை தான். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ ஏதோ ஒரு நாட்டுக்கு போயிட்டு இருக்குன்னா இவங்க நார்த் கொரியா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு உடனே ஏவுகணையெல்லாம் போட்டு செக் பண்ணுவாங்க. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எப்பயுமே ஒரு பயத்திலே இருக்கணும் நம்ம மேலேங்கிற மாதிரி அந்த ஒரு கெத்து காட்டுறதுக்காக அந்த ஒரு பயத்திலே இருக்கணும்னு சொல்லி மெயினாக இவங்க இந்த மாதிரி செக் பண்ணுறது நிறைய பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் இப்போ இந்த போருக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில். அது மட்டும் இல்லாமல் நார்த் கொரியா இப்போ பண்ணுறதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இஸ்ரேலையும் அமெரிக்காவும் போட்டு தள்ளுற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க. மெயினாக எதுக்குடா நார்த் கொரியா ஒரு இருக்கிறதுல ஒரு சின்ன நாடு, அதை பார்த்து எதுக்குடா அமெரிக்கா அவ்வளோ பெரிய நாடு எதுக்குடா பயப்படணும்னு சொல்லிக்கிறீங்கன்னா, அங்கே தான் ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது. என்ன சொல்லிக்கிறீங்கன்னா, கிட்டத்தட்ட நார்த் கொரியாட்ட மிகப்பெரிய ஒரு நியூக்ளியர் வெப்பனே இருக்குது. அதாவது அணு ஆயுத சக்தி இருக்குது. அது போட்டாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்தோட மொத்த சூழ்நிலையுமே சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னால் வாஸ்கோட காமால ஜப்பானில் போட்டது எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆச்சுன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு உலக அளவில் பாதிக்கப்படுற நிறைய விஷயங்கள் வந்து நடக்கிறது நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால தான் வந்து மெயினாக இப்போ எவ்வளோ பெரிய நாடாக இருந்தாலும் நார்த் கொரியா பார்த்து பயப்படுறதுக்கு ஒரே ரீசன் அது மட்டும்தான் சொல்லி சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் ஷார்ட்டேஜ் வரதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்லி சொல்லப்படுது. எப்படி நம்ம எல்பிஜி சிலிண்டருக்கு ஷார்ட்டேஜ் வந்துச்சோ அந்த மாதிரி இதுக்கு வரதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்லி சொல்லப்படுது. ஏன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, நம்ம இந்தியாவில் வந்துட்டோம் மன்மோகன் சிங் அவர்கள் 2004 பிரதமராக இருக்கும்போதே வந்துட்டோம் ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி வந்து கிரியேட் பண்ணிட்டு போயிருக்காரு, ஸ்டோரேஜ் இண்டஸ்ட்ரி. என்ன சொல்லிக்கிட்டீங்கன்னா, பெட்ரோல் டீசல் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட அளவில் சேர்த்து வைக்கிற அளவுக்கு எப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, நம்ம நாட்டுக்கு 2 மாதத்துக்கு வர அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரேஜ் வந்து கிரியேட் பண்ணிட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் ஆயிலாக இருக்கட்டும், ஹெச்பியாக இருக்கட்டும், பாரத்தாக இருக்கட்டும், இவங்கலாம் ஒவ்வொரு பங்க்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரேஜ் வச்சிருக்காங்க. அந்த ஸ்டோரேஜ் முடிகிறதுக்கே வந்து ஒரு மாதம் வரைக்கும் அவங்க பெரிய ஸ்டோரேஜ் வச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. அந்த ஸ்டோரேஜில் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து இந்தியா கவர்மெண்ட்டில் போயிட்டு அந்த 2 மாதத்துக்கு தேவையான ஸ்டோரேஜ் வந்து கேட்பாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. அதனால் இதுலேருந்து என்ன தெரியும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் ஷார்ட்டேஜ் வரதுக்கு சான்ஸே இல்லை. அதே மாதிரி எல்பிஜி பண்ணலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எல்பிஜி வந்து ஒரு கேஸுங்கிறதுனால அது சேர்த்து வைக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு டஃப்பான டாஸ்க்கு. அதனால தான் வந்து இப்போ எல்பிஜிக்கு இவ்வளோ ஷார்ட்டேஜ் வந்துருக்குது. நெக்ஸ்ட்டு என்னன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, ஈரான் வழியாக வந்த ஒரு கப்பலில் அடித்ததில் ஒரு இந்தியர் ஒருத்தர் வந்து இறந்துருக்காரு. அந்த கப்பல் எதுக்கு சேர்ந்ததுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அமெரிக்கா சேர்ந்த ஒரு கப்பல். அமெரிக்கா சேர்ந்த ஒரு கப்பலில் வந்து இந்தியர் ஒருத்தர் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அந்த அமெரிக்கா கப்பல் அடித்தோடனே இந்தியர் ஒருத்தர் வந்து இறந்துருக்காருன்னு சொல்லி சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, பாகிஸ்தானில் ஒரு மிகப்பெரிய ஒரு இதாகவே போயிட்டுருக்கு. என்னன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, ஸ்கூல்ஸ்க்கு வந்து லீவ் விட்டாங்க. இப்போ அவங்க கொடுக்குறது தான் கேஸ் வந்து கவர்மெண்ட் கொடுக்குற கேஸ் தான் வந்து யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக போயிட்டுருக்கு. இப்போ உங்கள் வீட்டுக்கு இவ்வளோ கேஸ் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கவர்மெண்ட் தரமாட்டாங்க. கவர்மெண்ட் கொடுக்குற கேஸ் மட்டும்தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் வந்து போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் சேலரி நிறைய பேர் யோசிப்பாங்க, எத்தனை பேர் இஎம்ஐ லோன்லாம் போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு சேலரியில் வந்து சட்டனாக வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த எல்லாரோட சம்பளத்தையும் வந்து குறைச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. இது யார் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அந்த நாட்டோட பிரதமரே வந்து இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவிலேருந்து போய் ஈராக்கில் போயிட்டு வெற்றிகரமாக ஒரு எண்ணெய் எடுத்துகிட்டு ஒரு கப்பல் வந்து மும்பைக்கு வந்து சேர்ந்துருக்குது. இதுக்கு நம்ம இந்திய கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அந்த ஹார்முஸுங்கிற அந்த ஒரு இடத்த தாண்டி தான் வந்து எவ்வளோ பெரிய கப்பலாக இருந்ததுன்னா வர முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்முஸுங்கிற இடத்துல நம்ம இந்தியாவுக்கும் ஒரு பர்மிஷன் கொடுத்துருக்காங்கிறது இப்போ ஒரு மிகப்பெரிய உலக நாடே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா மாறி இருக்குது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க இதுக்கு முன்னால் வந்து சைனாவுக்கு மட்டும்தான் பர்மிஷன் நீங்கள் கொடுப்போம், இந்தியாவுக்குலாம் நாங்கள் பர்மிஷன்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி எந்த நாட்டுக்குமே நாங்கள் பர்மிஷன் கொடுக்க மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதில் இந்தியாவோட பேர் தனியாக வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. பட் இப்போ இந்தியாவிலேருந்து போன ஒரு ஈராக்லேருந்து ஒரு கப்பல் ஆயில் எடுத்துகிட்டு க்ரூட் ஆயில் எடுத்துகிட்டு வந்தோம்னா சேஃபாக மும்பையில் வந்துன்னா மும்பையோட போர்ட்டில் வந்து ரீச் ஆயிருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது. ஸோ இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஈரானுக்கு
ஒரு தேங்க்ஸும் வந்து இந்தியா வந்து சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, எங்களை அதை அடிக்கிறது நீங்கள் ட்ரை கூட பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இதனால தான் வந்து இந்தியா வந்து மேக்ஸிமம் ஒரு ஸ்டாண்டர்டாகவே இருக்கிறாங்க. எந்த ஒரு நாட்டுக்குமே சப்போர்ட் இல்லாமல் 2 பக்கமும் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக அகிம்சை வழியில் போகிறது பார்க்குறது மெயினாக. ஸோ இந்த ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே மெயினாக இந்த ஒரு வீடியோவில் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுன்னு சொல்லி நினச்சேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பெட்ரோல் டீசல் விலையில ஏறப்போகுதுன்னா சீக்கிரம் போய் அடிச்சுக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இவ்வளோ பதற வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லி மறக்காமல் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.